நேற்று பார்த்த கிளாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? ஹெட்டர் ஃபுட்டரெல்லாம் கரெக்டாக ஹெட்டர் கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஒர்க் பண்ணி பார்த்தியா? ஹெட்டர் கரெக்டாக வந்துச்சா? சார் ட்ரை பண்ணி பார்த்தேன். மெனூஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியல சார். மெனூஸுங்களா? ஓகே, மெனூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா அப்ளையன்ஸில் மெனூஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் எ மெனு. ஓகே, இங்கே போய் கிரியேட் பண்ணிட்டு மெனு கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ண உடனே இங்கே என்ன நேம் போட்டிங்களோ அந்த நேம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு போட்டிருக்கீங்களா? இங்கே போட்டிருக்கான சார் அந்த வெப்சைட்ல எப்படி பண்ணுறதுன்னு தருவாங்களா? ஓகே, இங்கே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஹெட்டரில் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணீங்களா? இங்கே மெனூஸில் போயிட்டு யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெனு கொடுத்தீங்களோ அந்த மெனு வந்துடும். அம்மா கிளியர் ஆச்சா? ஓகே, புரிஞ்சுச்சா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹெட்டருக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு மெனூஸ்குள்ளே போய் நீங்கள் கரெக்டாக மெனு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு சேஞ்ச் கொடுத்து இதுக்கும் சேவ் டு சேஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களோடது வந்துட்டு எடுத்துகிட்டு வருது. நீங்கள் கொடுத்த மெனு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வருது ஹெட்டரில். ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். ஸோ இதில் வந்துட்டு நேற்று ஹெட்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேனர் இமேஜ் போட்டிருக்கோம். ஸோ என்ன பார்க்கணும்னா ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்ணோம், அந்த ரோக்குள்ள வந்துட்டு இருக்கிற சிஎஸ்எஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று பார்க்கணும். சரி, டிசைன்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம நேற்று எப்படி எப்படியெல்லாம் அது ஃபங்க்ஷனல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நேற்று பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நேற்று இம்ப்ரெஸர் தீமில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னீங்களா? பார்த்தீங்களா எல்லாம்? நம்ம யூஸ் பண்ணுற தீமில் எலமெண்ட்ஸில் எல்லாமே என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னோம். அதாவது பார்த்தீங்களா நேற்று? ஓகே, ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் பில்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்படின்னா ஒரே பேஜில் எல்லா எலமெண்ட்டும் கொண்டு வரேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் அங்கே வேணும், என்ன மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் எலமெண்ட் ஆல் வேணால் நம்ம கண்டென்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ கண்டென்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, நேற்று ரோ போட்டோம். ரோக்குள்ள இமேஜ் செட் பண்ணணும், ஃபுல் இமேஜ். கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் இமேஜ், கஸ்டமைஸ், அதுக்கப்புறம் பேனர். பேனர் ஃபுல் வித் கொடுக்காதனால அது வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கு. ஸோ ஃபுல் வித் கொடுக்குறோம். ஃபுல் ஸ்க்ரீன் ரோவோட ஹைட் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் பேனர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிலிட்டி ஆகும். ஹெட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இமேஜ் கட் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு இந்த ஃபுல் இமேஜ் வேணும். எனக்கு அங்கே வந்துட்டு வேறு ஏதாவது கலர் வேணும்னா இது நன் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் லேஅவுட்டில் போய் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் சூஸ் பண்ணிட்டு சேவ் டு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்ம அங்கே என்ன கலர் சூஸ் பண்ணிக்கணுமோ அந்த கலர். ஸோ அடுத்தது எனக்கு பேக்ரவுண்டு வேணும், அதுக்கு மேலே வந்துட்டு கலரும் வந்துட்டு கொஞ்சம் லே அவுட் ஆகணும். இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன். இதை வந்து டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரும் எடுத்து வந்திருக்கு. உள்ள முன்னாடி வந்து பேக்ரவுண்டும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இந்த டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ பேனரும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வந்துட்டு கலரும் வந்துட்டு நம்ம ஓவர்லே பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு அடுத்த டெக்ஸ்ட் பார். அந்த டெக்ஸ்ட் பாரை வந்துட்டு ஹெட்டிங் 1ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கணும். இங்கே பிளாக்ல வருது. ஸோ டிசைனில் போய் டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸோ நேற்று பார்த்த மாதிரி தான் எனக்கு கண்டென்ட் எலிமெண்ட் வந்து சென்டரில் வேணும். காலம்ஸில் போய் கண்டென்ட் பொசிஷன் மிடில் கொடுத்துட்டு இங்கேயும் கண்டென்ட் பொசிஷன் மிடில் சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு பேனரு, அதுக்கு மேலே வந்துட்டு கலர் லேஅவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செக்ஷன் டேக் போட்டுருக்கோம். இது ஒரு செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்தது ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செக்ஷனாக ஒரு புது ரோவாக ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனி ரோவாக வரும். இது வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த ரோ வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இந்த ரோ வந்துட்டு லைட்டாக இருக்குது.
ஸோ இது என்னன்னா ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு ரோ வந்துட்டு இங்க நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த செக்ஷனை உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரோ போட்டேன், அந்த ரோக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு ரோ போட்டிருக்கேன், அந்த செக்ஷன் தான் வந்துட்டு இந்த செக்ஷன். ஓகே, ஸோ செகண்டாக புதுசாக ஒரு ரோ போட்டிருக்கோம், அந்த செக்ஷனோட கலர் வந்துட்டு பிளாக்ல கொடுத்துருக்கேன். அந்த செக்ஷன் தான் இங்கே கீழே எடுத்து வந்துருக்கு. ஸோ இந்த செக்ஷனுக்குள்ள நான் இன்னொரு ரோ போட்டு அது ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்ல இமேஜ் இந்த சைட்ல வந்துட்டு கண்டென்ட். அதுக்கு கீழே திரும்பி ஒரு டெக்ஸ்ட் பிளாக். அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ அதை டிசைன்ல போய் ரைட்டா மாறும். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் அதிகமாக போட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் இந்த டெக்ஸ்ட் மட்டும் போல்ட் பண்ணி காமிக்கணும்னா இங்கே போல்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த போல்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் போல்ட்டில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம எங்கே இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்கணுமோ இந்த கண்டென்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் லிங்க்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம டைரெக்டாக வந்துட்டு லிங்க் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஹெச்ஓஆர் பண்ணோன்னே மேலே ஹெச்ஓஆர் பண்ண உடனே அது கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அவங்க வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே என்ன லிங்க் கொடுத்தீங்களோ அந்த லிங்க்கு ரீட் ஆகிருக்கு. பர்டிகுலர் கலரை சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்தது இமேஜ் ஸ்லைடர். ஸ்லைடரில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டி இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லி எத்தனை செகண்டில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆரோ மார்க் வேணுமா வேணுமா. ஸோ நேவிகேஷன் இந்த எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்லைடரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டாட் நேவிகேஷன்னா கீழே டாட் மட்டும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லணும்.
அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி நம்ம ஃபங்க்ஷனைஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கும். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே போய் சூஸ் பண்ணுவோம். ஸோ இது போடும்போது எல்லா இமேஜும் ஒரே சைஸில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி எடுத்து வரும். இல்லாட்டினா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த இமேஜோட ஹைட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி எடுத்துக்கணும்னா எது பெருசாக இருக்கோ அதோட ஃபுல் வித்தாகவும் எடுத்துக்கணும். ஸோ இந்த இமேஜோட ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸோ இதோட ஹைட்டையும் வந்துட்டு எல்லா இமேஜுக்கும் எடுத்தாரு. நான் இங்கேயும் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன் ரெண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் வித்தும் ஹைட்டும் பாருங்க. ஹைட் வந்துட்டு என்ன இருக்கும், அந்த இமேஜோட வித்தும் அந்த இமேஜோட ஹைட் என்ன இருக்கோ அதுக்கு பிரகாரம் வந்துட்டு எடுத்து. அடுத்தது வந்து ஸ்பிளிட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ H1க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் நடுவில் கேப் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கேப் வேணும்னா போயிட்டு ஒன்று பேடிங் இல்லாட்டி மார்ஜின் கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஸ்பிளிட்டர் கொடுத்தோம்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் வந்துட்டு நான் ஸ்பிளிட்டர் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேடிங் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த ஸ்பிளிட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்டரில் வந்துட்டு எவ்வளோ நம்ம ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? கேட்குதாம்மா? ஓகே. அடுத்தது பட்டன். அந்த எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் உள்ள டிஃபால்ட்டாக இருக்குது இந்த தீமில். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதனால இந்த எலமெண்ட்டில் இருக்கிற இதெல்லாமே பார்க்க சொன்னேன், எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பட்டனில் கொண்டு வந்துருக்கலாம். ஸோ பட்டன் லேபிள் நம்ம என்ன கொடுக்கணுமோ கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிளிக் பண்ணால் அந்த லிங்க் எங்கே போகணும், கரஸ்பாண்டிங் லிங்க் எங்கே போகணும் சேவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் நம்ம என்ன லிங்க் கொடுத்தோமோ அந்த லிங்க்கு ரீடைரக்ட் ஆகும். பட்டன். அடுத்து வந்து ஐகான் பாக்ஸ். ஸோ ஒரு ஐகான், அதுக்கு கீழே ஒரு கண்டென்ட். ஸோ ஒரு ஐகான் கீழே ஒரு கண்டென்ட். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து இப்போ பண்ணலாம். என்டர் ஐகான் நேம் ஃப்ரம் லிஸ்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இந்த நேமை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் இங்கே நம்ம அங்கே என்ன ஐகான் செலக்ட் பண்ணாமோ அந்த ஐகான் இங்கே வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐகானோட கலர் என்ன வேணும், அது ஸ்டைல் எப்படின்னு, என்ன மாதிரி ஸ்டைல் வேணும், ஸோ ஐகானோட சைஸ் என்ன, ஐகான் பொசிஷன் டாப்ல வேணுமா, லெஃப்ட்ல வேணுமா, ரைட்ல வேணுமா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா
ஆல் இதுதான் நம்ம வந்துட்டு ஐகான் கொடுப்போம். அது கீழே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் அது கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில், அது கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன். நான் சொன்ன தெரியுமா, அதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் பொசிஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே சென்டர் அலைன்மெண்ட்னா லோகோ வந்துட்டு சென்டராக இருக்கும், கண்டென்ட்டும் சென்டராக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனும் சென்டராக இருக்கும். லெஃப்ட் அலைன்மெண்ட் மீன்ஸ் லோகோ வந்துட்டு லெஃப்டில் போயிடும், கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு லெஃப்ட்லேருந்து வரும். ரைட் அலைன்மெண்ட்னா ஸோ லோகோ வந்துட்டு ரைட்டில் போயிடும், ஸோ இந்த கண்டென்ட் வந்துட்டு ரைட்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ரைட்டு லெஃப்ட்டு சென்டர். ஸோ அதோட இதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் லெஃப்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். பொசிஷன் டாப்ல வச்சுட்டு லெஃப்ட்ல கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்துட்டு ஆனால் கண்டென்ட் உங்களுக்கு லெஃப்ட்ல வரல, இது சென்டர் அலைன்மெண்ட் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மோர் ஆப்ஷன்ஸில் போய் அலைன்மெண்ட் இருக்குங்களா, இதை வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்னு கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டும் லெஃப்டில் வந்திருக்கு, ஐகானும் லெஃப்டில் வந்திருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து இது பார்க்க விட சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் டிசைனாக இதுக்கு நம்ம டிசைன் கொடுக்கணும் எப்படி வரும்னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டிசைனுக்கு வரும். டிசைனுக்கு போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரேடியஸ் வந்து 20 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு சாலிட் போயிட்டு 2 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்டரோட கலர் இப்படி கொடுத்தோம்னா கண்டென்ட்டுக்கு ஒட்டியே வந்துட்டு உங்களுக்கு பார்டர் லைன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணலாம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் எல்லாமே வந்துட்டு மார்ஜினுக்கு கிட்டலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால பேடிங் ஸ்பேஸில் பேடிங் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் ஆகும். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டோட அந்த லைன் எல்லாம் ஒட்டி வந்துருந்துச்சு, இப்போ வந்துட்டு கண்டென்ட்டோட வந்து வெளியே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே அங்கே இருக்கிற ஐகான்ஸ் மட்டும்தான் இங்கே கொண்டு வரணும்னு இல்லை. ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் போய் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வேற ஏதாவது டிஃபால்ட்டாக டவுன்லோட் பண்ண வச்சிருக்கிற இமேஜஸ் எல்லாமே கொண்டு வரணும். ஸோ இங்கே இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த இமேஜாக வந்துட்டு இங்கே ஐகானாக எடுத்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இமேஜ் வந்துட்டு சைட் லெஃப்ட் ஐகான்ஸ் மட்டும் இல்லை, இமேஜாகவும் இங்கே கொண்டு வரணும். ஸோ அந்த இமேஜோட சைஸையும் நம்ம இங்கே மாற்றலாம். ஐகானோட சைஸ் வந்து 62 கொடுத்துருக்கேன், எல்லாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது பார்க்க நல்லா இருக்கா இல்லை, இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்கு. நம்ம என்ன கொண்டு வரணுமோ, என்ன எலமெண்ட் கொண்டு வரணுமோ நம்ம டிசைன்ல தான் வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் டிஃபால்ட்டா பண்ணி வச்சுப்பாங்க, அதை நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம டிசைனிங்ல தான் வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஸோ அதனால தான் மெயினாக வந்து இதில் இந்த டிசைனிங் மட்டும் நல்லா பண்ணி கற்றுக்கணும். டிசைன்ஸில் இருக்கிற எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் போயிட்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்துட்டு அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக பண்ணால் தான் தெரியும். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே மேனுவலாக பண்ணி பாருங்கள். என்ன வேல்யூ வேணால் எந்த வேல்யூ போட்டால் எப்படி சேஞ்ச் ஆகுது அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். சரி, ஸோ இப்போ இப்படி இருந்த ஒரு யூஐயை இப்படி கொண்டுட்டு போயிருக்கோம். ஸோ இது பார்க்கறதுக்கு எது நல்லா இருக்குன்னா, ஸோ நம்ம சிஎஸ்எஸ் கொடுத்ததுனால தான் வந்துட்டு இது டிசைன் பண்ணதுனால தான் வந்துட்டு இது பார்க்க கொஞ்சம் ஸோ ஐகான் பாக்ஸ் இவ்வளோதான். ஓகே, த்ரீயாக டிவைட் பண்ணுவோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இது லெஃப்ட், இது சென்டர், இது ரைட். ஓகே, ஸோ நான் அடுத்த ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு இதில் போய் பாருங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டு, ஸோ அந்த கண்டென்ட்ல இருந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இது அப்படியே அங்கேயே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஆக்ஷன் பாக்ஸ் டைட்டில் என்ன, டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன். டைட்டில் சைஸு H1 வேணுமா எப்படி வேணும்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் பட்டன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எங்கே போகணும், பட்டன் டு டிஸ்பிளே செக்ஷன் பட்டன் சொல்லி கொடுத்துட்டு அதுலேயும் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பட்டன் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த பட்டன் வந்துட்டு உங்களுக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் கிளிக் தான் இருக்கும். கலர்ஸில் செகண்ட் ரீஜன் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இந்த எலமெண்ட்ல என்ன மாதிரி இருக்கோ, இம்ப்ரெஸர் தீம்ல எலமெண்ட்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அந்த பாக்ஸை எவ்வளோ சேவ் பண்ணி எந்த பாக்ஸ் ஆமாம், அதையும் அந்த அதை கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அதை கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இந்த கிளிக்மியில் வந்து நீங்கள் வெப்சைட் ஆட் பண்ணிடுங்க. ஆமாம், வெப்சைட் ஆட் பண்ணிடுங்க. இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணால் ஸோ இந்த வெப்சைட் போகுது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஜாவா கோர்ஸ் காமிச்சது போகும். சரி, ஸோ இந்த வெப்சைட் ஆட் ஸோ பட்டன் சூஸ் பண்ணியாச்சு. பட்டனில் வந்துட்டு லிங்க் யூஆர்எல் செலக்ட் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர்எல் பண்ணது இங்கே டேரெக்டாக போட்டுட்டு செட் லிங்க்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா யூஆர்எல் வந்துட்டு லிங்க் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு நம்ம மேனுவலாகவும் கொண்டு வரலாம். ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த டிசைன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது மேனுவலாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ அது 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3ஆக டிவைட் பண்ணதில் வந்துட்டு இதோட இந்த 3ஆக டிவைட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இதோட வித்தில் வந்துட்டு இது வந்து 75%, இது வந்து 25 அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 30 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து அதோட வித்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வித்தை வந்துட்டு 66.66 வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது இதோடது சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இதில் நம்ம ஃபுல் வித்தில் வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கண்டென்ட் போடுறோம். அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே போடுறோம். ஸோ இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். இப்போ போய் பார்த்தோம்னா இதை வந்து சிஎஸ்எஸ் பின்னாடி டிசைன் பண்ணோம்னா இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலரும் இந்த வந்து சென்டர் பண்ண நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா இதே மாதிரி செக்ஷன் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி செக்ஷன் நம்ம மேனுவலாகவும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்லேருந்து பிக் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எனக்கு செக்ஷன் எனக்கு பிடிக்கல, நானே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் இருக்கிற விட்ஜெட்ஸ் மட்டும் கொண்டு வந்து அதில் போடுறதுக்கு வேணாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களாக வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் மேனுவலாக பண்ணி காமிச்சேன். நீங்கள்லாம் இதுல இருந்து பிக் பண்ணிட்டு வராதீங்க, மெயினாக வந்துட்டு மேனுவலாக பண்ணி பாருங்க எப்படி அது வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் மட்டும் more options இருக்கு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட், இங்கே 1 to 99 வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ அதோட ஃபாண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட்ல போயிட்டு அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 120 பிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நம்ம போயிட்டு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டிசைன் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா புரியுதா உங்களுக்கு? எல்லாமே டிசைனில் தான் இருக்கு. அடுத்து ஷேர் பட்டன் வந்துட்டு இந்த பேஜோட யூஆர்எல் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணால் மெயிலுக்கு இந்த யூஆர்எல் ஷேர் பண்ணுற மாதிரி, ஃபேஸ்புக் கிளிக் பண்ணால் டேரெக்டாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் ஆகி இந்த லிங்க் அப்படியே ஷேர் ஆகிற மாதிரி இந்த பேஜோட லிங்க். ஓகே,
ஸோ வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப்கே வந்துட்டு இந்த லிங்க்கை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடும். வாட்ஸ்அப் லாகின் பண்ணாதனால அது போல லாகின் பண்ணிச்சுன்னா இந்த யூஆர்எலோட லிங்க்கு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஷேர் பண்ணுறோம் நம்ம எப்படி இப்போ போஸ்ட் ஷேர் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி ஷேர். எல்லாமே ஒரே செக்ஷன் நான் இதெல்லாமே வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும்தான் சொல்லி தந்துட்டேன். நான் இது ஃபுல்லாக வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு ஃபுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இருக்கிற எலமெண்ட் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில இடத்துல அந்த ஷேர் பட்டன் வைக்கலாம், ஒரு சில இடத்துல வேணாம் ஷேர் பட்டன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் நம்ம வெப்சைட்டில் என்னென்ன நம்ம கொண்டு வரணும். ஸோ ஹெட்டர், அதுக்கப்புறம் மெயின் பேனர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அபவுட் அஸ், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு செக்ஷனாக வந்துட்டு கொண்டு வரணும். சரி, அதே மாதிரி தான் சோஷியல் லிங்க்ஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட என்னென்ன சோஷியல் மீடியாஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே லிங்க் பண்ணிவிடணும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், டைப்பில் போயிட்டு இத்தனையும் நம்ம வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்போட ஏபிஐ இங்கே கால் பண்ணிடணும். நம்பர் மட்டும் கால் பண்ணனா முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டுக்கு, ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டுக்கு, இன்ஸ்டாவோட அக்கௌண்ட்டுக்கு இங்கேருந்து லிங்க்கு நம்ம போகணும். அடுத்தது வந்துட்டு கிரிட். ஸோ இந்த கிரிட் ஆப்ஷன்ஸில் தான் வந்துட்டு நம்ம பிளாக்ஸ் எல்லாம் போடுவோம் தெரியும். இந்த பிளாக் எல்லாமே வந்துட்டு கிரிட்ல தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பிளாக் எல்லாம் வந்துட்டு கிரிட்ல நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்று கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரிட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஸோ என்ன நம்மளுக்கு ஷோ பண்ணணும், நம்மக்கிட்ட பிளாக் வந்துட்டு நிறையா இருக்குது. போஸ்டர்ஸில் வந்துட்டு நம்ம நிறையா இருக்குது. அந்த போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கேட்டகரிஸ் வரும். நம்ம எந்த கேட்டகரிஸ் நம்ம செக்ரிகேட் பண்ண தெரியுங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பைத்தான். ஸோ அதுக்காக நம்ம அந்த இது போட்டு தெரியுமா, கேட்டகரிஸ் போட்டோம்னா அந்த கேட்டகரிஸ் கீழே வரும். ஸோ அது இந்த பேஜில் என்ன கேட்டகரி வந்து நமக்கு வரணுமோ அதோட கேட்டகரி மட்டும் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே வந்து கீழே 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 கொண்டு வரணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, பிளாக் நம்ம எந்த பிளாகும் போடணும். அதனால எதுவுமே எடுத்து வரணும். ஸோ கிரிட்டுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே ஏதாவது பிளாக்ஸில் போட்டிருந்தோம்னா அதோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் கொண்டு வரும். நம்ம ஏதாவது இமேஜ் போட்டோம்னா அந்த இமேஜ் கொண்டு வரும். அதை கிளிக் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் பிளாகுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிளாகோட டிசைன் இது. ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் பிளாகுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிரிட் ஃபில்டரும் அதே மாதிரி தான், நம்ம கேட்டகரி சைஸும் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் ஆர்டரும் அதே மாதிரி தான். இது எல்லாமே வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான். கிரிட்டுங்கிறது எல்லாமே
கரோசல்ஸ் வந்துட்டு அந்த போட்ட பிளாகே வந்துட்டு இந்த மாதிரி கரோசல்ஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எத்தனை பிளாக்ஸ் போட்டோம்னா கிரிட்டுங்கிறது வந்துட்டு 1 by 1 வரும். ஸோ இது வந்துட்டு ஒரே பேஜில் வந்துட்டு கரோசல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மகிட்ட எவ்வளோ பிளாக்ஸ் இருக்கோ அத்தனை பிளாக்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி கரோசல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் கரோசல் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி அது கொடுத்துட்டோம்னா ஆட்டோ கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோ கரோசல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் கரோசல். பாப்அப் வந்துட்டு ஸோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம கண்டென்ட் வர மாதிரி. ஸோ அந்த கண்டென்ட் கிளிக் பண்ணால் மட்டும் இந்த பாப்அப் ஓப்பன் ஆகுற மாதிரி. இது வந்துட்டு பாப்அப். ஸோ இந்த மாதிரி என்ன டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்துட்டு நம்ம டிசைன்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம தான் பண்ணணும், மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு வெறும் லோகோ டைட்டில் மட்டும் தான் கொடுப்பாங்க. பேக் எண்டில் வந்துட்டு அதில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஃபிட் பாக்ஸில் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபிட் பாக்ஸில் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் டிஸ்கிரிப்ஷன், பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலர், அங்கே என்ன மாதிரி ஆக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி இது வந்துட்டு ஃபுல் வித்தில் இருக்கிறதுனால வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம 3 டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு சின்னதாக வரும். ஸோ இது ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு. ஸோ ஃபிட்பாக் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. இன்டராக்டிவ் டெக்ஸ்ட். இன்டராக்டிவ் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனலைஸாக வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த இன்டராக்டிவ் டெக்ஸ்டில் பண்ணிக்கலாம். ஸோ இன்டராக்டிவ் பேனர்ஸ் அடுத்து. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்டராக்டிவ் டெக்ஸ்ட், interactive text, interactive banners. இந்த லாகின் பேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம லாகின்க்கெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவலாக பேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதோட யூஆர்எல் எல்லாம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். லாகின் பேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே யூஆர்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது டெக்ஸ்ட் லிங்க்ஸ். டெக்ஸ்ட் லிங்க்ஸ் வந்துட்டு நம்ம அங்கே ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு சம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த லிங்க் இங்கேயே கொடுத்துக்கலாம் டைரக்ட். ரெண்டு ஒன்று தான். பட் அது வந்துட்டு பேராகிராஃப்ல கொடுக்குறோம். இது வந்துட்டு சிம்பிள் டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். வெறும் லிங்க்ஸ் மாதிரி.
சம் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட யூஆர்எல் போகலாம். அதுக்கப்புறம் மேப் வந்துட்டு இதில் இருக்கிற மேப் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு யூஎஸோட இதுதான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மேப் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஸோ மேப்புக்கு மட்டும் இதில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. மேப் எப்படி கொண்டு வரணும்னா இந்த டைரக்ஷனுக்கு போயிட்டு ஆப்பிங் டெக்னாலஜி சூஸ் பண்ணிட்டு இந்த ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பெட மேப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடை காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் பிளாக்ல கோடுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். கோடுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மேப்போட லொக்கேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எந்த மேப் நம்ம கொண்டு வரணுமோ அந்த இதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு எம்பெட மேப்னு. ஸோ இந்த எம்பெட மேப் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கோடு வரும். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிட்டு டெக்ஸ்ட் பிளாக்ல கோட்ல போயிட்டு அந்த கோடை அப்படியே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா மேப் அப்படியே வந்துடும். அடுத்தது பர்சன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேஅவுட் பண்ணுங்க. பர்சன் இது வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அவர் டீம்னு சொல்லிட்டு தெரியுங்களா. ஸோ நம்ம டீமோட இதெல்லாம் சொல்றது பர்சனோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். பர்சன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக பர்சன் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் வச்சு நீங்கள் ஒரு பேஜ் வந்துட்டு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் பர்சன் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பர்சன் வரைக்கும் வந்துட்டு இருக்கிற எல்லா செக்ஷனும் யூஸ் பண்ணிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பேஜ் கொண்டு வாங்க. அதில் வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஎக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணி நீட்டாக கொண்டு வாங்க. ஓகேவா? இது வரைக்கும் பண்ணிட்டு வாங்க, ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும்.
இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணி பாருங்க எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு பண்ணி பார்க்கலாமே. நாளைக்கு கிளாஸ் இருக்காது. மண்டே வரும்போது இந்த எலமெண்ட் வந்துட்டு நான் சொல்ல பர்சன் வரைக்குமே எல்லாமே நீட்டாக ஒரு பேஜாக வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, பர்சன் வரைக்கும் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டும் அந்த வெப்சைட்ல இருக்கும், நீங்கள் பண்ணுற பேஜில் இருக்கும். அதே மாதிரி யூஐ வச்சு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணிட்டு. ஸோ அது ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் நிறைய டவுட் வரும். ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக பண்ணி பாருங்க. இந்த பேஜ் அப்படியே நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா இதில் போய் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி, இந்த எலமெண்ட்டோட ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஜ் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி.